ஏண்டா வெறும் புகையா வருது. ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க. மூஞ்சலி நம்ம விநாயகருக்கு முன்னாடி நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் என்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குண்டா தம்பி. எந்திரா பக்காவா இருக்கிற. சூப்பர் சூப்பர் விக்கா. லேடி பாப்பா அது கம்பி மத்தாப்பு சுத்துடா. சுத்து எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். கொஞ்சம் தாங்க பொரி வச்சேன். பொரி வச்சதும் பொரி இல்லை, மிக்சர் வச்சேன். மிக்சருக்கு பாருங்கள் எத்தனை காக்காங்க வந்துருச்சு. கொஞ்சோண்டு மிக்சரை கூட தனியாக சாப்பிட்ணுன்னு நினைக்காம எல்லோரும் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து சாப்பிட்றாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் காக்கை கூட்டம். அழகாக ஒன்று சேர்ந்து சாப்பிட்றாங்க. சூப்பர். இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து மட்டன் வந்துருச்சு ஒரு பக்கம் விகாஸ் தம்பிக்கு. அதுக்கப்புறம் புதினா சட்னி, தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருப்பா. காலையில் கண்ணாடி எதுக்குங்க அந்த எம்ஜிஆர் கண்ணாடியோட போய்க்கிறீங்க? மணக்க மணக்க சாம்பார், உளுத்த வடை உங்களுக்கு சொல்கிறேன். ஹாப்பி தீபாவளி. அதுதான். அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், புதினா சட்னி. விகாஸுக்கு மட்டன். ஏங்க இப்போ மட்டன் குழம்புக்கு எடுத்துக்கிறீங்களா, சாப்ஸுக்கு எடுத்துக்கிறீங்களா? இந்த டிவி இங்கேயே தூங்குனுச்சு. ஆனால் அந்த டிவி வாங்கி கொடுக்க சொல்லி ராவடி பண்ண பையன் விடிய விடிய தூங்கலை. அது எப்போ ஃபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்குது. இது என்ன நினைக்கிறீங்க? பேப்பர் பாப் இவ்வளோ பெர்ஃபெக்ட் இருந்துக்கிறோம். வச்சு போகிறோம். பாம் நைட்டு தான்டா பாம்னு ஒரு படம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சு. கீழே பார்த்து போ. என் தீபாவளி அவுட்ஃபிட். செம்ம செம்ம செம்மையாகுது. ரெண்டு பேரும் நவந்துக்கோங்க. செம்ம பவராக அடிக்கும். உள்ள இருந்துக்கோங்க. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். 10 வருஷம் நாங்கள் போயிருக்கா. கண்ணாடி 10 வச்சுட்டு எங்க விடிய விடியங்கிறேன். அந்தாட்ட வரத்துக்கு லேட் ஆயிரும். இப்படி வந்துடுடா. ஓடுறா. இங்கே அவ்வளோ பயம்லாம் இல்லை. பார்த்தேங்க தெரியும். இதுதான் ஆங்கிட்ட கிட்ட. டேய் நல்லாவே பற்ற வைக்கலடா. ஏண்டா வெறும் புகையா வருது. சாமி உண்மையில் நல்ல சவுண்டு சாமி. சூப்பரு. அது அச்சிச்சி கொய்யுங்குதுடா. இந்த கண்ணு இந்த பூ வச்சிரு. இருக்கிற சாமிக்கு எல்லாத்துக்குமே வை. இந்த அங்கே பாரு முருகருக்கு வச்சு பூ புதுசாக வச்சுக்கிட்டே. முருகருக்கு பழைய பூலாம் எடுத்துட்டு புது பூ வச்சுட்டு. எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாச்சு. சாமிக்கு வந்து பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க. மூஞ்சலி நம்ம விநாயகருக்கு முன்னாடி இருப்பார்ல, அந்த மூஞ்சலி தான் இவர். அதுலேயே விளக்கு மாதிரி விற்றாங்க. நம்ம விளக்கு கடையில் தான் வாங்கிட்டு வந்தா வினிஷா பொண்ணு. அழகாக இருக்குது. இன்றைக்கி தான் இந்த தீபம் ஏற்ற போகிறேன். சூப்பர். அழகாக மூஞ்சலி பிடிச்சிட்டு இருந்துலடா. ஒருத்தர் விநாயகர்கிட்டே போயிருங்க.
ஒருத்தர் வந்து நம்ம முருகர்கிட்ட, ஓகே, ஒருத்தர் விநாயகர்கிட்ட, ஒருத்தர் முருகர்கிட்ட. நடுங்காட்ட நம்ம ராமர்கிட்ட 2 தீபம். ஓகேவா? நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் என்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குண்டா தம்பி. ஏந்திரா. நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருந்தீங்கன்னா அதுவே போதுண்டா தம்பி எங்களுக்கு. நன்றிகள் பல. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அப்படியா? சார் இதெல்லாம் வேண்டாம் சார். உங்க ஒரு பொட்டி படுத்து கிடக்குது, அதை எடுத்து மாட்ட சொல்லுங்க. ஸோ நானும் காலில் விழுந்துடுறேன். நோபி நல்லா நம்ம காலில் விழுந்துக்கணும். நீங்கள் தெய்வமே நல்லா தெய்வமே, நல்லா நோய் நொடி இல்லாமல் என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. புது சீட்டை பார்த்து சரி வாங்க சாப்பிடலாம். வாங்கினதை உடனே கொண்டு போய் பேக்ல போட்டீங்க. எங்கேயாவது வச்சு எங்கேயாவது பத்திரமா வைக்கலாம்னு வச்சு மறந்து போயிடுவேன். ஆமா, இத்தனை எடுத்து வைக்கிறீங்க, அப்பயே அவன் என்கிட்ட எடுக்கிறீங்க. ஒண்ணுது எங்க சில்லறை லெட்டர் வந்து எடுத்து தரதான் அவங்ககிட்ட. எப்படி வடை சுட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து உளுத்த வடை, அதுக்கப்புறம் இட்லி, சட்னி, சாம்பார். இதுதான் நமக்கு டிஃபனு. மெதுவடை இனிப்பாக்கள் தான் உளுத்த வடை, காரமாக இருக்கிறது மெதுவடை. எப்பவுமே வந்து தீபாவளி அப்படின்னாலே வந்து எண்ணெய் சட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அதனால எப்பவுமே வருஷம் மட்டனே செஞ்சா கூட காலைல எண்ணெய் வச்சு வடை சுட்டுருவோம். இன்னைக்கு வந்து மதியத்துக்கு தான் நான்வெஜ். தம்பி சாப்ஸ். அப்புறம் அது கூட என்ன வேணும்? தேங்காய் சாதம். தேங்காய் சாதமா? சரி, தேங்காய் சாதம் சாப்ஸ் இன்னைக்கு மதியத்துக்கு லஞ்சுக்கு விகாஸ் தம்பிக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, பசியில் இருக்கிறாங்க. முதல் இடத்துல எடுத்துக்கொண்டு போய் அங்கே பாரு, ஒருத்தர் கல்லக்கப்பட அற்று அப்படியே புத்தகம் உள்ள போயிட்டு இருக்குது. பாருங்க, 2 வகை சட்னி. இது புதினா சட்னி ஒன்று, புதினா சட்னி இட்லிக்குங்க. கடல சட்னி வந்து உளுத்தம் மெதுவடைக்கு. சாம்பார் இருக்குது. தோசை போட்டுமா? நம்ம காட்டு புதினா எங்க தோசை போட்டுமா? தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ரோட்டில் யாருமே இல்லை பாருங்க. யாருமே இல்லாமலாம் இல்லை, கூட்டமே இல்லாமல் இருக்குது. நிறைய வண்டி வாகனங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் இட்லி சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க இட்லி சுட்டு சாப்பிட்றது? ஆமாண்டா, அந்த காலத்துலாம் தீபாவளி அன்னைக்கு தாண்டா இட்லி சுட்டு சாப்பிடுவோம். நாங்களே வந்து எங்கள் அம்மா வீட்லேயே தீபாவளி அன்னைக்கு தான் பிரியாணி செய்வாங்க. ஆனால் இப்பெல்லாம் வந்து நினைச்சிட்டா அம்மா தீபாவளி, என் நாக்கு வந்து தீபாவளி என்ன பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு, எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு கேக்குறீங்க. நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அந்த மாதிரி ஏதாவது நோம்பி நாள்னா தான். நீ இட்லிக்கு சொல்றேன். எங்க அப்பாலாம் படிக்கும் போது வெள்ளை சோறு பொங்கலுக்கு தீபாவளிக்கு தானா. அப்புறம் வந்து வெள்ளை சோறு வந்து பள்ளியோடத்துக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க. வீட்டுல எல்லாம் களி கம்மஞ்சோறு அப்படிதானா. இப்பெல்லாம் யாரு களி கம்மஞ்சோறு அது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. மரத்துல விளையுதுன்னு கேக்குறாங்க. அதான்
அந்த பிரியாணி அன்னைக்கு செய்யறது 4 பொம்பளைங்க சேர்ந்து ஒட்டுக்கா நீ இதை போடு அதை போடுன்னு சொல்லி சொல்லி செய்வாங்க. அது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். ஏங்க பக்காவாக்குற. சூப்பர் சூப்பர் விகாஸ். இப்படியே பொட்டிக்குள்ள வச்சு வச்சு எத்தனை நாள் பார்த்துட்டு இருப்பா? ஏங்க சவுண்ட் கம் பண்ணுங்க. டிவி இதே படுத்துக்கிட்டீங்கன்னா டிவி ஐயோ மாமா சாஞ்சி கிஞ்சி போட்டு போதுடா வீணா போயிடும். இப்படியே மாடா ஒரு பைத்தியம். சரி வா, இன்னும் ஒரு 2 நாள்ல போக எடுத்து மாட்டிடுவாங்க. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மாட்டி வச்சுட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாது. ஓகே லேடி பாப்பா அது கம்பி மத்தாப்பு. ஆமா இப்படி வச்சு இப்படி கமுத்தி வச்சதுனா தான் குசுறு போகுது. எப்படி கையை இப்படி வச்சு மேல காட்டினா அவ்வளவுதானா? அப்ப நீ கையிலே பிடிச்சு ஆமா ஆமா ஐஸ்கிரீம் ஆட்டம், கோன் ஐஸ் ஆட்டம். இப்ப நம்ம கீழே ஒரு கல்லு கிள்ளு வச்சு குத்திக்கணும். நாம பேர் பயமா இருக்காது இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. நகர்ந்துக்கிறேன். இந்தாங்க தந்தான முன்னாடியே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நீ பிட்காயின் வாங்கிக்கலாம். ஒரு 20 பிட்காயின். சாயந்தரமாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு தான் போயிட்டோம். அங்கே தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. சரி எல்லாரோடு சேர்ந்து ஒன்றா பட்டாசு வெடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே போயிட்டோம். நாங்கள் அங்கே எல்லா பசங்களும் பிள்ளைங்களும் ஒன்றா சேர்ந்து பட்டாசு வெடித்து பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரியவங்க எல்லாருமே நாங்கள் ஷெட்டில் உட்காந்துக்கிட்டோம். சின்ன பிள்ளைங்களாம் ஓடி ஓடி போய் பட்டாசு வெடித்தாங்க. ஏன்னாக்கா கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம பட்டாசை ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க ஓடி ஓடி போய் வெடிச்சிட்டு வந்தாங்க. சுத்துடா சுத்தம் எடுக்கலாம் பாரு. சுத்த சுத்த கீழே விழுவுதுங்க. எல்லாம் உளுந்து போச்சு. நாம ஒரு ட்ரிப் கட்டி இருக்கணும்டா. எல்லாம் உளுந்து போச்சு. ஏண்டா கார கீழே எங்கேயாவது பூந்துக்கு போகுது.
எல்லாரையும் சுட்டு விட்டாங்க. சூப்பர் சூப்பர் பூர்வி. ஏண்டா மகனை இப்படி வச்சுக்கிறது இந்த ரோட்டுக்கும் வைங்கடா. எவ்வளோ நேரம் எடுத்துருக்கிறது? $10,000 வாலா பட்டாசை வச்சது தாங்க தாமதம். எல்லாருமே எங்கே போய் ஒண்டுனாங்கன்னே தெரியல. ஆளாளுக்கு எல்லாம் காதை பொத்தவும் மூஞ்சி பொத்தவும் எல்லாம் ஓடி போய் எல்லா பிள்ளைங்களும் ஒண்டிக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் போட்டோ எடுக்காதீங்க, மூஞ்சி முடிக்கிறாங்க. எல்லா பட்டாசும் வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபேமிலியாக இருக்கிறீங்க எல்லாருமா சேர்ந்து கம்பி மத்தாப்பு பற்ற வச்சு எல்லாம் ஒட்டுக்கா இந்த மாதிரி செஞ்சோம். நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.